வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான பட்டர் கார்லிக் பிரான் தான் பார்க்க போறோம். இது வீட்டில் இருக்கிற 2-3 பொருளை வச்சே ஈஸியாக பண்ணிடலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துலேயே குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பட்டர் கார்லிக் பிரான் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. 15 பல்லு பூண்டை இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சாப்பர் இருந்தால் இந்த மாதிரி சாப்பரில் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக ப்ரௌனாக வதங்கட்டும். பூண்டு வேக வேக நல்லா கமன்னு நல்லா வாசனை வரும். பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கிலோ பிரானை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பட்டர் கூட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது 1 நிமிஷத்துக்கு சுருண்டு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. இது 1 நிமிஷம் வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது கடையிலே கிடைக்கிது. இல்லைனாக்கா காஞ்ச மிளகாய் 2-3 மிக்சியில் அடித்து சேர்த்துக்குங்க. இது கூட 1/2 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு தூள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நேற்று கேட்ட கடி ஜோக்குக்கான ஆன்சர் பால்கனி. எல்லாரும் கரெக்டாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னன்னா, இந்த வீடியோவை பார்க்குறவங்கலாம் ஒரு ஊர்லேருந்தே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் ஊரில் எந்தெந்த ஏரியாலாம் ஃபேமஸ்ன்னு கமெண்டில் சொன்னீங்கன்னா இந்த லீவில் வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை கிளறி விட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், பட்டர் கார்லிக் பிரான் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரியே ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் காரம் ஜாஸ்தியாக இருக்காதுங்கிறதுனால காரம் விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.